அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக நமது பணிவான முதற்க நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் கலந்து கொண்டு பேசிய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு சில செய்திகளை குறிப்பிட்டு பேசினார். அதுவும் விவசாயிகளை பற்றியும் விளையாட்டை பற்றியும் பேசினார். விவசாயத்தை விட விளையாட்டு கடினமானது என்று பேசினார். உண்மையிலேயே இது வரவேற்கக்கூடியதா அல்லது விவசாயிகளை இழிவாக பேசுவதற்காக இதுபோன்று அவர் கூறிய கருத்துக்களா என்று அவர் கூறிய கருத்துக்கள் அவருக்குத்தான் தெரியும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, மேலும் என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு, விளையாட்டு வீராங்கனைகளுக்கு எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, உண்ண உணவின்றியும் உடுத்த உடையின்றியும் இருக்க இருப்பிடம் இன்றியும் பலர் இன்றும் இருக்கின்ற சூழ்நிலையிலே தாங்கள் பள்ளியில் படித்துக்கொண்டே விளையாட்டுத் துறையில் பல்வேறு சாதனைகளை புரிந்து வரும் என்னுடைய உடன்பிறவா சகோதர சகோதரிகளுக்கு மீண்டும் எனது முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தங்களுடைய விளையாட்டால் தமிழகத்தை தலைநிமிர வைத்து தமிழகம் என்கின்ற ஒரு மாநிலம் இருக்கின்றது என்பதை இந்தியா முழுவதும் அறிய வைத்த பெருமை உங்களையே சாரும். அதற்கு மேலே பல நாடுகளிலே பல்வேறு பதக்கங்களை பெற்று நமது இந்திய தாய் திருநாட்டிற்கும் தாய்மண்ணான தமிழ்நாட்டிற்கும் பல்வேறு பெருமைகளை சேர்த்த விளையாட்டு வீராங்கனைகளுக்கும் எமது பணிவான முதற்க நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டுத்தனமாக பேசியிருப்பார் என்று எண்ண தோன்றுகின்றது. எதை எதனுடன் ஒப்பிட்டு பேச வேண்டும் என்று தெரியாமல் பேசியிருக்கிறார். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அந்த உணவு இருந்தால்தான், உணவருந்திய பின்புதான் விளையாட்டு வீரர்களால் விளையாட முடியும் என்பதை அறியாமலேயே அவருடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது. நம்முடைய நாட்டு மக்கள் பசி பட்டினியால் வாடக்கூடாது என்பதற்காக மழையையும் புயலையும் பொருட்படுத்தாமல் தான் கடன்பட்டாலும் தன்னுடைய நாட்டு மக்கள் பசியில் வாடக்கூடாது என்பதற்காக அயராது உழைத்து கொண்டிருக்கும் விவசாயிகளை ஒரு விளையாட்டுத்துறையோடு ஒப்பிட்டு பேசிய மாண்புமிகு தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் ஆதவ் அர்ஜுனா அவர்களை எமது அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாகவும் வன்மையாக கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல், வரும் காலங்களில் எதை எதனுடன் ஒப்பிட்டு பேச வேண்டும் என்பதை சராசரியாக புரிந்து கொண்டு பேச வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து கொண்டு, தாங்கள் பேசிய கருத்துக்கள் விவசாயிகள் மனதை புண்படுத்தியிருக்கும் என்று தாங்கள் எண்ணியதுண்டோ இல்லையோ, அந்த விவசாயிகள் பல்வேறு கடன் சுமைகளை தாண்டி நாட்டு மக்கள் பட்டினியால் வாடக்கூடாது என்பதற்காக இன்றளவும் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் பெருமையை பற்றி பேசாமல் அந்த விவசாயத்தை விளையாட்டோடு ஒப்பிட்டு பேசுகின்ற விளையாட்டுத்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் ஆதவ் அர்ஜுனா அவர்களை மிகவும் மீண்டும் ஒரு முறை வன்மையாக கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல், வரும் காலங்களில் இது போன்றதொரு கருத்துக்களை
கூற வேண்டாம் என்று தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.